நம்மள நிறைய பேருக்கு ஜெயிலுக்கு போகிறது அப்படின்றது ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் செய்தவங்க தான் ஜெயிலுக்கு போவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜெயிலுக்கு நம்ம போவோமா? அப்படி போனால் இந்த சமூகம் நம்மளை என்ன மாதிரி பார்க்கும் அப்படின்னு நமக்குள்ள 1000 கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி பயம் கூட இருக்குது இப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதே பார்த்தீங்கன்னா, தென்கொரியாவில் இந்த கலாச்சாரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க எங்களை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு ஆர்வமாக இருக்காங்களா? இது எதனால் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஒருவேளை இந்த ஜெயிலில் புது புது ஃபெசிலிட்டிஸாக இருக்கும், அங்கே நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. அந்த தென்கொரியா ஜெயிலையும் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு சாதாரணமான ஜெயிலாக தான் இருக்கும். சின்ன சிறையாக இருக்கும், கடிகாரங்கள் இருக்காது, மொபைல் எல்லாம் யூஸ் பண்ண இயலாது. அப்படியான ஒரு சிறையாக தான் அந்த சிறையும் இருக்குமா. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கொரியாவில் மக்களுக்கு வேலைப்பளு கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க இந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்களே பண்ண முடியாததால் அவங்க ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறாங்களா. ஸோ இந்த உலகத்திலேருந்து கொஞ்ச நாளைக்கு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக எங்களை எப்படியாவது ஜெயிலுக்கு போடுங்க அப்படின்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, பிரிசன் இன்சைட் மீ அப்படின்ற ஒரு ஜெயில் இருக்கான். அதுக்கு போக தான் மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வேறு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான சிறை என்பது நம்மளுடைய வெளியுலகம் தான். ஆனால் சிறையில் அந்த 4 சுவருக்கு மத்தியில் கடிகாரம் இல்லாமல், மொபைல் இல்லாமல் நாங்கள் தனியாக எங்களையே ஃபீல் பண்ணோம். அதுதான் சுதந்திரம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விருப்பம் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷியரனுடன். நன்றி, வணக்கம்.